Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா புதினா சாப்பாடுங்க. கண்டிப்பா இந்த புதினா சாப்பாடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல எங்க பாப்பாக்கும் தம்பிக்கும் அவ்ளோ அந்த புதினா சாப்பாடு பிடிச்சது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். புதினா சாதம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி புதினா சாதத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. புதினாவை கிள்ளி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துடலாம். அப்போ தான் அதில் மண் இருந்தாலும் போயிடும். அடுத்ததாக இஞ்சி பூண்டுலாம் நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, நம்மளுடைய பியோர் மசாலா டேஸ்டி பிரியாணி மசால் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாங்க. நம்மளுடைய பியோர் மசாலா டேஸ்டி பிரியாணி மசால் பார்த்திங்கன்னா நான் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டு தனித்துவமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது புதினா, பச்சை மிளகாய், தக்காளிலாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம சாப்பாட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக எண்ணெய் விட்டுடலாம். கடுகு ஆட் பண்ணி சீரக மிளகு, பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாங்க. அடுத்ததாக வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ அடுத்தா இதிலையே கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சளையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வணக்கி விட்டுட்டோம். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதிரி, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தயிர் 1 கப் எடுத்துட்டோம். தயிரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடலாங்க. நல்லா தயிர் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச புதினாவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா காலையில் நான் ரொம்ப வேலைகளுக்கு நடுவில் எடுத்த வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா பாப்பா தம்பி ரெடி பண்ணிவிட்டு வரவங்களுக்கு மாவு ஊற்றிட்டு மசால் பொடியும் கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோவும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பெஸ்ட்டான என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நான் என்னோடய மசாலா பொடிகளை 2 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நான் மசாலா பொடி டேஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். அந்த மசாலா பொடிகளையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.